ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கிய காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்க பழக்க வழக்கம் என்ன, அவங்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு தானே? சரி, அதை நம்ம ஒரு பாடலை வழியா பார்ப்போம். பாட்டை மனசுக்குள்ள காட்சிப்படுத்தி காட்டுவோம். அப்ப நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஒரு அழகான காதல் காட்சி குறுந்தொகையிலேருந்து சொல்ல போறேன். காதலி நேரா வந்து காதலனை பார்த்து கண்ணை முடிக்கோ அப்படின்னா அவனும் கண்ணை மூடுனான். வேப்பங்காயை தூக்கி 4 வேப்பங்காயை தூக்கி அவன் வாயில போட்டான். இது என்ன அப்படின்னு கேட்டான். நொறுக்கு முறுக்குன்னு கடிச்சு விட்டு இது வெள்ளைக்கட்டி தானே அப்படின்னா. எது வெள்ளைக்கட்டியான்? அவ போட்டது என்ன? கசக்கிற வேப்பங்கா. வைரமுத்து சொல்வார்ல, காதலிக்கும் பெண்ணின் கையில் தொட்டு நீட்டினால் தகரம் கூட தங்கம் தானேன்னு. அது மாதிரி காதலிக்கிற காலத்துல அப்படி இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அந்த பாரி மன்னன், அவங்க இருக்கிற பகுதி பாரி மன்னன் ஆண்ட ஒரு அருமையான பகுதி. அதுல வர்ற தண்ணீர் வந்து அப்படி இருக்குமா. அந்த தண்ணியை கொண்டாந்து அவ கையால இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா. வாங்கி ஒரு மடக்கு குடிச்சுட்டு சே உப்பு கறிக்கு அப்படின்னா. எப்படி மனமாற்றம் ஏற்பட்டு போச்சு பார்த்தீங்களா? இததான் சொல்லுவோம், மோகம் 30 நாள் ஆசை 60 நாளும்பாங்கல்ல. இப்ப சொல்றதானே, அப்பவும் அப்படிதான் இருந்திருக்குங்கிறதுக்கு சொல்றேன். இப்ப நம்ம அந்த பாடலை பார்ப்போம். வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே, தேம்பூம் கட்டி என்ற நரினியே, பாரிவரப்பின் பனிச்சுனை தென்னீர் தையித்திங்கள் தண்ணிய தரினும் வெய்ய உவக்கும் என்றினிர் ஐய அற்றால் அன்பின்பாலே. பாடல் எவ்வளவு அருமையா புரியுது பாருங்க. காலங்கள் கடந்தாலும் நம்ம உணர்வுகளும் எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறது இப்ப நடந்த மாதிரி இருக்கு பாருங்க. அதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, அப்படின்னா காதல்ங்கிறது சும்மா கொஞ்ச காலத்துக்கு ஒரு உடல் கவர்ச்சி அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லை. அதுக்கு ஒரு அழகான பாடல் வரிய கண்ணதாசன் விட்டு சென்றிருக்கிறார். இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடி வரும்.